ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். அன்பும் அமைதியும் சகோதரத்துவமும் நிறைந்த இந்த புனிதமான நிகழ்வை நினைவு கூறும் இந்த தருணத்தில் சாய்ராம். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் சாதாரண ஒன்று இல்லை. இது மனித நேயம், மத நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக அன்பின் உயர்ந்த உதாரணமாக திகழும் ஒரு வரலாற்று சம்பவம். புட்டபர்த்தியில் நடைபெற்ற பள்ளிவாசல் திறப்பு விழா உலகத்திற்கு ஒரு பெரிய செய்தியை எடுத்துரைத்தது. அனைத்து மதங்களும் ஒன்றே என்ற சத்தியத்தை நம்முடைய சுவாமி ஷிரடி சாய்பாபாவின் மறு அவதாரமான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா தனது அளவற்ற கருணையால் புட்டபர்த்தியில் முஸ்லிம்களுக்கு தொழுகை செய்ய இடமில்லை என்பதால் அவர்களுக்காக ஒரு பள்ளி வாசலை கட்டி அளித்தார் பகவான். இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, இது ஒரு அன்பின் சின்னம் சாய்ராம். சமத்துவத்தின் அடையாளம் மற்றும் மனிதநேயத்தின் வெளிப்பாடு சாய்ராம். 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரம்ஜான் திருவிழாக்கு முன்பாக இந்த பள்ளிவாசல் கட்டுமானம் நிறைவு பெற்றது. அந்த தருணம் ஒரு சாதாரண திறப்பு விழா அல்ல சாய்ராம். அது மத எல்லைகளை கடந்து மனிதர்களை இணைத்த ஒரு ஆன்மீக திருவிழாவாக மாறியது. ரம்ஜான் தினத்தில் சுவாமி முஸ்லிம்களை பிரசாந்தி நிலையம் உள்ளே வரவேற்றார். அவர்கள் அதிகாலை நேரத்தில் ரம்ஜான் பக்தி பாடல்களை பாபாவின் திவ்ய சன்னதியில் பாடினர். அந்த காட்சி எவ்வளவு அழகானது! வேறு வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் ஒரே தெய்வீக அன்பின் கீழ் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்துவது, இதுவே இறைவனுக்கு நாம் செலுத்தும் உண்மையான பக்தி. அந்த நாளில் பாபா அன்புடன் பள்ளிவாசலுக்கும் நேரில் சென்றார். இது ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகிற்கு எடுத்துரைக்கிறது. தெய்வம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கிறது. அது கோவிலில் மட்டுமல்ல, பள்ளிவாசலிலும் மட்டுமல்ல, எங்கும் நிறைந்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நிகழ்வில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்த பல பக்தர்களும் அனைத்து மதத்தினரும் சேர்ந்த கிராம மக்களும் கலந்து கொண்டனர் சாய்ராம். அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டாடிய அந்த தருணம் மனித சமுதாயத்திற்கே ஒரு முன் உதாரணமாக இருந்தது சாய்ராம். கிராம பள்ளிவாசல் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஜி கஃபருதீன் அவர்கள் அங்கிருந்த அனைத்து முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் பாபாவுக்கு தனது நன்றியை தெரிவித்தனர். அது ஒரு நன்றி மட்டுமல்ல, அது மனமார்ந்த அன்பின் வெளிப்பாடு சாய்ராம். அதே போல எஸ் பசூருதீன் அவர்கள் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தின் தொடர்பியல் மற்றும் பத்திரிகை துறை தலைவராக சுவாமியின் சர்வதேச பத்திரிகையை பற்றி பேசினார். அவர் கூறிய செய்தி மிகவும் முக்கியமானது. பாபாவின் போதனைகள் ஒரு மதத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ மட்டுமல்ல, அது உலகமெங்கும் பொருந்தக்கூடியது. பின்னர் பாபா ஒரு உபன்யாசம் வழங்கினார். அந்த உபன்யாசம் அனைவரின் உள்ளத்தையும் தொட்டது. அவர் எப்போதும் சொல்வது ஒன்றே, அன்பே தெய்வம். அந்த அன்பு எல்லா மதங்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது பாபா சொன்னார்கள் சாய்ராம். அந்த உபன்யாசத்தின் முடிவில் அல்லாஹ் என்ற அரபு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட 7 வெள்ளி லாக்கெட்டுகளை பாபா உருவாக்கி அவற்றை குழு உறுப்பினர்களுக்கு வழங்கும்படி ஒருங்கிணைப்பாளரிடம் கொடுத்தார். இது ஒரு அற்புதம் மட்டுமல்ல சாய்ராம், இது சர்வ மதங்களின் ஒற்றுமைப்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு தெய்வீக குறியீடு. பாபா மீது பக்தியுடன் கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் குரல் கொடுத்து வரவேற்றனர். அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அது வார்த்தைகளால் நம்மால் விவரிக்க முடியாத ஒன்று சாய்ராம். முஸ்லிம் பக்தர்கள் தெலுங்கு மற்றும் உருது மொழிகளில் பாபாவின் அன்பும் கருணையும் போற்றி பாடல்கள் பாடினர். மொழிகள் வேறுபட்டாலும் மதங்கள் வேறுபட்டாலும் பக்தி ஒன்றே.
சாய்ராம், இந்த நிகழ்வு நமக்கு என்ன கற்பிக்கிறது? முதலில் நாம் அனைவரும் மனிதர்கள். மதம் என்பது ஒரு வழி மட்டுமே. இலக்கு ஒன்றே. அதுவே நாம் அனைவரும் இறைவனை அடைதலின் மார்க்கம். இரண்டாவது உண்மை, இந்த நிகழ்வின் போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, உண்மையான ஆன்மீகம் என்பது மற்றவர்களை நேசிப்பது. அது கோவில், பள்ளிவாசல், தேவாலயம் என்று பிரிக்காது. மூன்றாவது, நாம் ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் உலகம் ஒரு சொர்க்கமாக மாறும். இந்த உலகத்தில் பல இடங்களில் மத வேறுபாடு காரணமாக சண்டைகள் நடக்கின்றன. ஆனால் புட்டபர்த்தியில் நடந்த இந்த நிகழ்வு அதற்கு ஒரு பதிலாக இருக்கிறது சாய்ராம். அன்பு இருந்தால் எல்லாம் சாத்தியம். நாம் அனைவரும் இந்த செய்தியை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். மற்றவர்களின் மதத்தை மதிக்க வேண்டும். அவர்களின் நம்பிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த நிகழ்வை நினைவு கூறும்போது நாம் ஒரு உறுதி எடுக்கலாம். நாம் யாரையும் பிரிக்கக்கூடாது. நாம் அனைவரையும் அன்புடன் நேசிப்போம். நாம் மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்துவோம் சாய்ராம். இதுதான் நாம் பாபாவுக்கு செலுத்தும் உண்மையான பக்தி. இந்த புனிதமான நிகழ்வை உருவாக்கிய பாபாவின் தெய்வீக லீலைக்கு, அன்பிற்கு, பாபாவின் எல்லையற்ற கருணைக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாபாவின் பாதங்களில் நன்றி செலுத்துவோம். சாய்ராம். அன்பு, அமைதி, ஒற்றுமை, இந்த மூன்றும் நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கட்டும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.